Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Spoken English sentences. 15 sentences பார்க்க போறோம். நம்ம டெய்லி லைஃப்ல பேசக்கூடிய வாக்கியங்கள் பார்க்கலாம். Let them relax. Let them relax அப்படினா அவர்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளட்டும். அவங்க ஓய்வு எடுத்துக்கட்டும். அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். Get me a glass of water. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வா. ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு Get me a glass of water. நீ தூங்கி விழற, நீங்க தூங்கி விழறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு You are dozing. You are dozing. நீ தூங்கி விழுகிறாய். இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். This is not true. This is true அப்படின்னா இது உண்மை. This is not true அப்படின்னா இது உண்மை அல்ல. உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். I have no words to express my thanks to you. I have no words. என்கிட்ட வார்த்தைகளே இல்லை. To express my thanks to you. உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு. உனக்கு அல்லது உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் என்னிடம் இல்லை. Thanks a lot. Thanks a lot அப்படின்னா மிகவும் நன்றி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம். நான் அங்கே சுமார் 3 மணிக்கு போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு I reached there around 3 o'clock. I reached there around 3 o'clock. 3 மணி வாக்கில் நான் அங்கே போனேன். நீ இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு You should not talk like this. நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது. நீ இந்த மாதிரி பேசக்கூடாது. You should not talk like this. Go back. திரும்பி போங்க அப்படின்னு சொல்றதுக்கு Go back. Take care of her. அவளை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு Take care of her. நீ இதை அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் இதை அனுமதிக்கக்கூடாது. அதுக்கு இங்கிலீஷில் You should not allow this. You should not allow this. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு. எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு Give me something to eat. Give me something. எனக்கு ஏதாவது கொடு. To eat. சாப்பிடுவதற்கு. யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்போம். Has someone come? Has someone come? யாராவது வந்திருக்காங்களா? எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு I don't have any objection. I don't have any objection. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கு That is too much. Too much அப்படின்னா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். That is too much. மிகவும் அதிகம். Thanks for watching this video. 15 sentences பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் சிச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுங்க. திரும்ப பேசி பாருங்க. அப்பதான் மறக்காம இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.